வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் பணம் வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பணம் வீட்டில் சேரவே சேராது, தங்கவே செய்யாது. நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணம் சிலருக்கு தங்கவே செய்யாது. அதுக்கு பின்னாடி ஒரு வாஸ்து காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணி பிளான்ட்டை வச்சு பணம் எப்படி சம்பாதிக்கிறது, மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சா எப்படியெல்லாம் பணம் கொட்டும், இந்த மணி பிளான்ட்டை எப்படி பணத்துக்கு வழி வகுக்குது, இதை எங்கெல்லாம் வைக்கணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மணி பிளான்ட்டை எந்த திசையில் வச்சு வணங்கணுங்கிறத முக்கியமாக அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனுடைய வாஸ்து ரகசியங்கள் அனைத்துமே சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும், உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். மணி பிளான்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு செடி தான். இது செங்கதிர் கதிரவனை விரும்பக்கூடிய நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு தாவரம் தான். இதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. இதுக்கு தண்ணி மட்டுமே போதுமானது. இது இந்தியாவிலையும் சரி சீனாவிலையும் சரி இது பண வளத்துக்காக வளர்த்துட்டு வந்த ஒரு செடி தாங்க இது மணி பிளான்ட். ரெண்டாவது வாஸ்துப்படி ஏன் இந்த செடி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம்னா, இது வாஸ்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு திசையும் ஒரு சக்தியை குறிக்குது. அதே மாதிரி தான் மணி பிளான்ட் ஒரு கிரீன் எலமெண்ட்டை குறிக்கும். இது பூமி சக்தியையும் வளர்ச்சியையும் நிதி நலனையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. வாஸ்துவில் நம்ம சக்திகளை சீராக வைத்தால் வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் வரும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த செடியை எங்கெல்லாம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த செடியை தெற்கு கிழக்கு தென்கிழக்கு, தெற்குக்கும் கிழக்கும் இடைப்பட்ட பகுதி, நடுப்பகுதின்னு சொல்லுவோம்ல, தென்கிழக்கு பகுதியோட மூலையில் வைக்கணும். அங்கே தான் லக்ஷ்மியோட டிரெக்ஷன் இருக்குது, லக்ஷ்மியோட திசை அங்கே தான் இருக்குது. அதனால தென்கிழக்கு மூலையில் வச்சாதான் பண வளத்துக்கு இது உகந்த இடம். அதனால் அப்புறம்தான் பண வளம் வர ஆரம்பிக்கும். வடகிழக்கு மூலையை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல தண்ணீர் சக்திக்கான இடம், கிரீன் எலமெண்ட் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தென்கிழக்கு மூலையில் தான் நீங்கள் வச்சே ஆகணும். அதாவது வாசல் நுழைகிற என்ட்ரன்ஸில் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நுழைவாசலுக்கு முன்னாடியில் வைக்கக்கூடாது, பணம் வெளியே போகும், தங்காது. அதனால வாசலுடைய முன்பகுதியில் என்ட்ரன்ஸில் வைக்காதீங்க இந்த செடியை. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லலாம் வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆஃபீஸில் வைக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டேபிள் மேலேயும் வைக்கலாம். அப்படி நம்ம வைக்கிறனால நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகும், நல்ல சக்ஸஸ் கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டியும் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம தூங்குகிற அறையில், படுக்க அறையில், பெட்ரூமில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வச்சிங்கன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும்தான் இந்த செடியை வச்சு வளர்க்கணும். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, மணி பிளான்ட்டை பராமரிக்கக்கூடிய வழிகள். இந்த மணி பிளான்ட்டுக்கு நம்ம மழை தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வேகமாக வளரும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த பசுமையான இலைகள் சுருங்கிருச்சுன்னா அந்த இலைகளை நீங்கள் உடனே எடுக்க வேணும், கலற்றிடணும். அந்த செடியிலேருந்து அப்படியே நீங்கள் அந்த செடியை அத்துப்புறாமல் அந்த இலையை நீங்கள் அழகாக எடுத்துடணும். வாடிய செடியை வீட்டில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா வாஸ்து தோஷம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாடிய செடியை எடுத்துட்டு புதிய செடியை வாங்கி வைங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கும் ஒரு பசுமையாக இருக்கும். ஸோ வைக்க வேண்டிய இடத்துல மட்டும் வைங்க, புனிதமான இடத்துல வைங்க. ஓகேங்களா? அடுத்து அஞ்சாவது வாஸ்து ரகசியங்களும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளையும் பார்க்கலாம். மணி பிளான்ட்டை பூமியில் நேரடியாக நட்டு வைக்கவே கூடாது. இதை பாட்டில் மட்டும்தான் வச்சு வளர்க்கணும். உலர்ந்த செடிகள் வீட்டில் இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா பணம் குறைஞ்சிட்டே வரும்.
செடியை எவருக்குமே இலவசமாக கொடுக்கக்கூடாது. முக்கியம், இது ரொம்ப முக்கியம். அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், எனக்கு ஒரு குப்பை அதில் வந்து உடச்சி கொடுங்க. நிறையா பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. மணி பிளான்ட் நம்ம வீட்டில் நல்லா அப்படியே செழிப்பாக வளர்ந்துருந்துச்சுன்னா அதில் ஒரு குப்பை ஒடிச்சு தாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிறோம், இது ஒடிச்சா வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் தயவுசெய்து அதை கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் ஒடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா செல்வம் உங்கள் வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அடுத்து சில பேர் வீட்டில், அதாவது மாடி தோட்டத்தில் வச்சு மணி பிளான்ட்டை வளர்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு சைடு வந்து மாடியில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி வளர்த்தா அவங்களுக்கு என்ன ஆகும், வீட்டில் வந்து சக்தி வந்து பாதிக்கப்படும். வீட்டுக்கான அந்த சக்தி வந்து வராது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான எந்த மாடியில் வச்சு வளர்த்தாலும் சரி, வீட்டில் வச்சு வளர்த்தாலும் சரி, எந்த திசை நான் சொல்லியிருக்கேனோ அந்த திசையில் மட்டும்தான் நீங்கள் வச்சு வளர்க்கணும். அடுத்த 6வது பாயிண்ட் என்னென்னா வாஸ்து டிப்ஸுங்க. நீங்கள் மணி பிளான்ட்டு இன்னுமே வாங்கி வளர்க்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த மணி பிளான்ட் வளர்க்கக்கூடிய அந்த பாட்டு வந்து வெள்ளை கலரில் இருக்கணும், இல்லைன்னா பச்சை கலரில் இருக்கணும், இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கணும். இந்த 3 கலர் தான் நம்மளுக்கு வாஸ்துக்கு வந்து ரொம்ப உகந்தது. அதுவும் பச்சை கலரில் அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சிறப்பு. பச்சை கலரில் அதே மாதிரி அந்த பாட்டில் மண்ணெல்லாம் போட்டிருக்கும்ல, அதில் பச்சை கலரில் கற்கள், அதான் ஆர்டிஃபிஷியல் கற்கள் இருக்கும்ல, அதில் பச்சை கலர் கற்கள் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செடியை வைக்கும்போது, புதுசாக செடி வாங்கி வைக்கும்போது, இல்லைன்னா நீங்கள் இப்போ மாற்றி வைக்கிறீங்கன்னா அப்பம்போது சுப்பிரமணியார் ஸ்லோகங்கள் சொல்லுங்கள், லக்ஷ்மி சோஸ்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த செடியை வைங்க. உங்களுக்கு வேறு லெவலில் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதனால் மணி பிளான்ட் வைக்கும்போது இந்த 2ஐயும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். என்னது செஞ்சுருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டை என்ன கிழமையில் வைக்கணும், என்ன கிழமையில் வாங்கணுன்ட்டு இருக்குது. இதை புதன்கிழமையில் மணி பிளான்ட்டை வாங்குங்க. இல்லை புதன் அல்லது வெள்ளிக்கிழமை வச்சாலும் பண வரவு அதிகரிக்கும். பிளான்ட் வாங்குறது புதன்கிழமையிலும் வைக்கிறது வந்து வெள்ளிக்கிழமையில் வச்சாலும் சரி, புதன்கிழமையில் வச்சாலும் சரி, மிகவும் சிறப்பு வாய்ந்த கிழமைகள். 7வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு உண்மையான சம்பவத்தை அனுபவங்கள் மூலம் நான் சொல்கிறேன். அதாவது சென்னையில் ஒரு குடும்பம், சென்னையில் உள்ள திருவான்மியூரில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஏதாவது பண்ணி நம்ம முன்னேறணும், பசங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த குடும்பம் 10 வருடமாக என்னென்னமோ முயற்சிகள் செஞ்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு சரியாக வரலை. வாடகைக்கு வீடு, கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவருக்கு டென்ஷனான வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சு. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டில் வாஸ்து குறைச்சல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பெரியவர். எஸ்பெஷலி பணம் தங்குற சக்தி உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்கிழக்கு மூலையில் ஒரு மணி பிளான்ட்டை வாங்கி வைங்க. அதை நீங்கள் பராமரிக்கிறதுல நல்ல கவனம் செலுத்தணும், அது பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த வீட்டில் உள்ள அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சிரிச்சுட்டு சரிங்க ஐயா வைக்கிறோம், இது வச்சா பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வைங்க, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருக்காரு, பெரியவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு புதன்கிழமையில் போய் அந்த மணி பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து பச்சை நிறம் கப்பில் வாங்கிட்டு வந்து அந்த மணி பிளான்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. லக்ஷ்மிக்கு உகந்த அந்த கிழக்கு மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலை நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. வளர்த்துட்டு வந்த 2 மாதத்துலேயே அவருடைய கணவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல ப்ரொமோஷன் வந்துருச்சு. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் 5 வருடத்துக்கு பிறகு வந்த சேஞ்ச் இது. அடுத்த 3 மாதத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு நிலம் விற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்துச்சான். வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இடத்தெல்லாம் விற்றுவிட்டு பழைய கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர்
இந்த மாதிரி புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு மணி பிளான்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸாக அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு மந்திரம் கிடையாதுங்க. அவருடைய நம்பிக்கையும் உழைப்போட நேர்மையும் வாழ்கிற வாழ்க்கை முறையும் தான். ஒரு செடி தான் நல்ல சக்திக்கான வழியை திறக்குது. இந்த மணி பிளான்ட்டை வச்சு நிறைய பேருக்கு தொழில் வெற்றியும் கடன் தீர்வும் கிடைத்த பல பேருடைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம். சில வீடுகளில் மணி பிளான்ட்டை வச்ச பிறகு நில விலை உயர்ந்தது, தொழில் வளர்ச்சி அடைந்தது என்று பலருடைய அனுபவங்களையும் நம்ம கேட்டிருப்போம். இது நம்பிக்கைக்கு உட்பட்டது. ஆனால் நிறைய பேர் இதை நல்ல பலன்களையும் வெற்றியையும் கொடுத்துருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் வீட்டில் இந்த மணி பிளான்ட்டை வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக சரியான இடத்துல வைங்க. சிறிய விஷயங்கள் தான், ஆனால் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த வாஸ்து ரகசியங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.